அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்ப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பதிவு இதை பற்றி பார்த்தீங்கன்னா, முருகனோட அருள் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி இருந்தால் 5 குறிகள் உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக இருக்கும், தெரிவிக்கப்படும். ஸோ எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாமி கும்பிட்றப்போ உங்களோட பூஜை அறையில் நீங்கள் நின்று முருகனை மனசால் வந்து வேண்டுறப்போ கண்டிப்பாக உங்கள் கண்கள்லேருந்து 1, 2 அந்த கண்ணிலேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுள் அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு மாதிரி புல்லரிச்சு நீங்களாம் உங்களை மறந்து அந்த கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கிறப்போ உங்களை அறிஞ்சு, ஏன்னா எனக்கும் கண்கள்லேருந்து வந்து முழுசாக அனுபவிச்சிருக்கேன். கண்டிப்பாக கடவுள் அருள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கும் இருக்கும். ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சாமி கும்பிட்றப்போ இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கேள்விப்படுறப்போ, பள்ளி அதாவது வீட்டில் உள்ள ராஜ பள்ளின்னு சொல்லுவாங்க அதையா, அந்த மாதிரி இருக்கிறப்போ சத்தம் இட்டுச்சுன்னா கண்டிப்பாக கடவுள் அருளல் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். 3வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமையே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் மற்றும் தின்னூர் இதான் உகந்த ஒரு அபிஷேகம் முருகனுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் அது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் நறுமணம். இப்போது பார்த்திங்கன்னா, நம்ம கதவை பூட்டிட்டு எங்கேயாச்சும் நம்ம வந்து போயிருக்கிறப்போ நம்ம சடனாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறப்போ அந்த நம்ம கடவுள் இருக்கிற ஒரு அந்த அருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியப்படும். 4வது அறிகுறி பார்த்திங்கன்னா, நம்ம முருகனை வழிபடுறப்போ முருகன் படத்துலேருந்து வந்து பூ அந்த மாதிரி சாமி கும்பிட்றப்போ நம்ம கரெக்டாக வச்சுருப்போம், ஆனாலும் அது தவறி விழுந்திருக்கும் சாமி கும்பிட்றப்போ. அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல சகனம்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாமி கும்பிட்றப்போ ஒரு மணி ஓசை இல்லாட்டி ஒரு கோயிலோட ஒரு சத்தம் அந்த ஒளி அந்த மாதிரி கேட்குறப்போ அந்த அருள் முழுமையாகவும் நீங்கள் கிடைச்சிருக்கணும்னு ஒரு அருள் புரியப்படும். 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து தூங்குறப்போ கண்டிப்பாக ஒரு முருகனோட அபிஷேகம் பண்ணுற மாதிரி இல்லாட்டி ஒரு குட்டி குழந்தை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி மயில் அந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகன் அருள் முழுமையாக நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ முருகன் வந்து எல்லாத்துக்கும் துணை இருப்பார். நீங்கள் மனமார்ந்த கந்த சஷ்டி கவசம் எல்லாம் தினமும் படிங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும். ஏன்னா இது நான் தினமும் வாரம் வந்து நான் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறேன். உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. முருகன் அருளால் எல்லாரும் வர வேண்டும். நன்றி.